வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர குறைதீர்ப்பு நிகழ்ச்சியை புறக்கணித்த விவசாயிகள் வட்டாட்சியர் மீது அடுக்கடுக்காக புகார்களை தெரிவித்தனர். அந்த ஏற்கனவே இருந்த ஆட்சியிலும் சரி இப்பயும் சரி காட்பாடியில தொடர்ச்சியா கூட்டங்கள் நடத்த அலக்கழிக்கப்படுகிறாங்க விவசாயிங்க. காட்பாடியில நிறைய விஷயங்கள் விவசாயிகளுக்கு புறக்கணிக்கப்படுது. விவசாயிகளோட குறைகள் நிறைய இருக்குது. தெரிவிக்க வட்டார லெவல்ல நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு முறையாக இந்த கூட்டத்தை நடத்தினாங்க நாங்கள் வட்டாட்சியர் தலைமையில தெரிவிச்சுடுவோம். இதை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் தலைமையில நாங்கள் கொண்டு போனா போதுமான நேரம் கிடைக்கிறதில்ல. தேனி மாவட்டம் அகமலை ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு வருகை தந்த மலைவாழ் மக்கள் ஆட்சியரின் வாகனத்தை வழிமறைத்து தங்கள் கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். இன்றைக்கு வனத்துறை தொல்லை அதிகமாக இருந்ததால் இன்றைக்கு ஆட்சியர் ஐயா அவர்கள் அகமலை கிராமத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர்களை நாங்கள் எங்கள் அண்ணா நகர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை வழிமறித்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க என்று ஒரு பொது மனுவாக கொடுத்திருக்கிறோம். இதை ஆட்சியர் அவர்கள் கருணை காட்டி எங்களை காப்பாற்றுமாறு மிக தாழ்மையுடன் அகமலை அண்ணா நகர் கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பெரம்பலூர் மாவட்டம் லெப்பைக்குடிக்காடு பேரூர் ஆட்சியில் வாகனங்களால் ஏற்படும் சிரமத்தை போக்க வலியுறுத்தி வியாபாரிகள் நலசங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மண்டபங்கள் இந்த ஜவுளி கடைக்கு வராங்க. இந்த சீசன் டைம் மட்டும் வித்துட்டு போயிடுறாங்க. இந்த பொங்கல், தீபாவளி, ரம்ஜான் பண்டிகை, பக்ரீத் பண்டிகை வித்துட்டு போயிடுறாங்க. அது விற்கக்கூடாது, அதனால உள்ளூர் வியாபாரிகள் பாதிக்கிறாங்க சொல்லிட்டு தடை பண்ண சொன்னோம். ஏன்னா வண்டிகளில் நிறைய வண்டி விற்கிறாங்க. அது விற்கிறதுனால உள்ளூர் வியாபாரம் பாதிக்குது. விற்கிறது என்னன்னா பாதிப்பு மட்டும் இல்லாமல் கடைகள் வியாபாரம் செய்ய முடியல. ஏதாவது கோக்கோன்னு கத்திக்கிட்டே போறானுங்க, வியாபாரம் செய்ய முடியல. அதுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி அவங்க வியாபாரம் சென்டர் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சு ஏற்றிருக்கிறாங்க.